ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் சம்மந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓவர் பை ஸ்ட்ராட்டஜி, லெக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அப்லோட் செய்திருக்கோம். இந்த வீடியோலாம் நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல்ல இருக்க இந்த ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்ல போயிட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ அனைத்தையும் பார்த்துட்டு உங்களோட ட்ரேடிங்ல டைரக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 30 நாட்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேப்பர் ட்ரேடிங்ல எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ஓன் அனலைசிஸ் படி நீங்க என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு தான் நீங்க வந்து நம்ம வந்து ட்ரேடிங்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஓன் ரிஸ்க் படி. ஓகேங்களா? ஓகே. நம்மளுடைய டெலகிராம் குரூப் பேர் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் தமிழ். நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த டெலகிராம் குரூப்போட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஹவர்ஸ்ல இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிவோட் பாயிண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஹவர்ஸ்ல ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து இந்த டெலகிராம் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 3900க்கும் மேற்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து இதுல இருந்து பயன்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதனால இதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்ல, ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். 15 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்ம டெலகிராம் குரூப்புக்கு கீழேயே இருக்கு. நீங்க ஓப்பன் பண்றதுனால 15 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தரதோட உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா 1 மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து புரோக்கரேஜ்னு தராங்க. லோ புரோக்கரேஜ் தான். ஓகேங்களா? ஸோ 15 ரூபீஸ் தான். 15 ரூபா தான் பர் ட்ரேடுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சைட்வேஸ்ங்க. ரொம்ப மோசமான மார்க்கெட்டா இருந்தது இந்த 2 நாளுமே பாருங்களேன். இது என்ன ட்ரேட் நடந்திருக்கு இந்த 2 நாளுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 22,400 டூ 500 இந்த 100 பாயிண்ட் தாங்க 2 நாளுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்பவே மோசம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே மோசம்ன்றதோட அ என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, இப்ப ரொம்ப ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு ரொம்பவே லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணிக்கங்க ட்ரேட. 22,500க்கு மேல போனா மட்டும் தான் காலு. 22,230க்கு கீழ போனா தான் புட்டு. அப்படின்ற லெவல் நீங்க வந்து மனசுல ஏத்துங்க. அதனால கண்டிப்பா இந்த ஜோனே நீங்க ஒரு கன்சல்டேஷன் ஜோனா கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ட்ரேட் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க இனிமேலு. அந்த 22,500க்கு மேல போனா மட்டும் தான் நீங்க வந்து இனிமேலு ட்ரேட் எடுக்கிற மாரி இருக்கும். அதனால வந்து நீங்க ட்ரேட வந்து மேக்ஸிமம் வந்து எடுக்காதீங்க. 22,500க்கு மேல போனா மட்டும் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துப்போம். மத்த நேரத்துல வந்து நம்ம மத்த இடத்துல இந்த இடத்துலலாம் இப்ப கன்சால்டேஷன் தான் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க வேணாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 22,500க்கு மேல போனா தான் நான் சொன்னக்கூடிய இந்த 22,736ன்ற ஒரு டார்கெட் லெவல் நம்மளுக்கு வரும். ஸோ இடைப்பட்டத்துல 22,600ன்றது ஒரு லெவல் இருக்கு. ஸோ அத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாரி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, 22,326. இதுக்கு கீழ வந்தா தான் நம்ம புட்டே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இது பண்ணணும். ரொம்பவே மோசமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 2 நாளா. ஸோ இது மாரிலாம் கன்சல்டேஷன் 2 நாள்லாம் தொடர்ந்து நடந்ததா நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ மார்ச் 26 நடந்தது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாவே இது மாரி இந்த டே இருந்தது. அதே மாரி இன்னைக்கு பாருங்களேன், ஒரு 9:30 மணிக்குள்ளேயே வந்து ட்ரேட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சல்டேஷன் தான். அந்த அளவுக்கு பிரீமியமும் அந்த அளவுக்கு ஒரு புட் சைடே போனாலும் பிரீமியம் ஒரு மூவ்மெண்ட்டே இல்ல. அதனால வந்து மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிக்கங்கன்றத காலையிலேயே சொல்லிட்டேன். 10 மணிக்கே நான் 10:30 மணிக்கெல்லாம் நம்ம வந்து குரூப்ல இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப எல்லாருக்குமே வந்து அத பார்த்துருந்தவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஓவர் ட்ரேடும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க சொன்னது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி நிஃப்டில இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நிஃப்டில பார்த்தீங்கன்னா 22,500ல ஸ்ட்ராங்கா வந்து இப்ப பில்ட் ஆயிட்டு தான் இருக்கு ரெசிஸ்டன்ட்டா. ஓகேங்களா? அதனால இந்த 22,500க்கு கீழ பார்த்தீங்கன்னா 22,450லயும் வந்து ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஒரு புட் சைட்லயும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கால் சைட்லயும் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு இதா இருக்கு. அப்ப 22,500க்கு மேல போனா மட்டும் தான் இந்த 22,520க்கு மேல போனா தான் நம்ம வந்து அடுத்தது ஃபர்தர் அப்டேட் என்ன பண்ணுன்றதே நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து 22,500ன்ற லெவலுக்கு மேல போகட்டும். இந்த 530க்கு மேல போகட்டும். இருந்தாலும் நம்ம வந்து நாளைக்கு டிசிஷன் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே. நிஃப்டிய விட்டு தள்ளிடுங்க. அடுத்தது நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து என்னென்ன லெவல்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். நான் நிஃப்டிக்கு சொல்றேன்னா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அப்படிதான் இருக்கு இந்த பேங்க் நிஃப்டியுமே. ஏன்னா ஒரு இம்மாம் பெரிய கன்சல்டேஷன்லாம் வந்து 2 நாள் வந்து ஒரு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டிலாம் வந்து பேங்க் நிஃப்டிக்குலாம் 500 பாயிண்ட்ன்றது சர்வசாதாரணமா ஏறிடும். ஒரு 100 150 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு டெய்லி இதே மாரி ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா, ஒரு ஆப்ஷன்ஸ் பையிங்ல ரொம்பவே வந்து அவங்கலாம் ரொம்ப பாவம் தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா நானுமே இன்னைக்கு லாஸ் தான் பண்ணியிருக்கேன். என்னோட குமுறலும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து
ஒரு ₹500 வந்து நம்ம வந்து 10% லாஸ் தான் சிங்கிள் லாட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப வந்து நம்ம இது மாரி ட்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு மேக்ஸிமம் ட்ரேட வந்து ஒரு லிமிட்டட் லாஸ்ல வந்து நம்ம வந்து புக் பண்றது தான் பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணா தான் நம்ம வந்து மேற்கொண்ட லாஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு 10% லாஸோட ஏன்னா இது வந்து நம்ம அடுத்து ஒரு ட்ரெண்டிங் டேல வந்து நம்ம வந்து அத ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதனால மேக்ஸிமம் வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து கம்மி பண்ணிக்கங்க. ஓகே. ஓவர் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா புரோக்கரேஜ் நீங்க வந்து அதிகமா குடுக்குற மாரி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அலைஸ் ப்ளோ வந்து நம்ம சொன்னது. ஸோ அதனால கொஞ்சம் அத பார்த்துங்க. ஓகே. இப்ப பேங்க் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா 47,700க்கு மேல போனா மட்டும் தான் கால் சைடு. அதே மாதிரி இந்த 47,430க்கு கீழ போனா தான் புட் சைடு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோன வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த கன்சல்டேஷன் ஜோனாவே இத நம்ம வந்து போட்டுப்போம். இனிமேல் இதுதான் நம்ம கன்சல்டேஷன் ஜோன். இது வாழ்நாள்ல நம்ம மறக்கவே கூடாது இந்த இடத்த. ஓகேங்களா? ஏன்னா அப்படிதான் இருக்கு. இந்த 2 நாளா நம்மள போட்டு பாடாப்படுத்தின இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சல்டேஷன் ஜோன். உங்களுக்கு சார் அதே மாரி நிஃப்டிலயும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 47,500ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு மேஜர் லெவல். ஓகேங்களா? இந்த 47,500க்கு மேல போயிடுச்சு இப்ப. 545 கிட்ட இருக்கு. இப்ப 600ல வந்து என்ன இருக்கு? ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஒரு கிளியர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுங்க இதெல்லாம். ஓகேங்களா? அப்ப மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு மூவ்மெண்ட் நடந்தா தானே நம்மளுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். மார்க்கெட்டே ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு 2 நாளா. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு கிளியர் பிரேக் அவுட் நடந்தா மட்டும் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். இன்கேஸ் 47,700க்கு மேல போனா தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு 900 ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, 48,000 ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்றத நம்ம செக் பண்ண முடியும். இப்ப மார்க்கெட்டே வந்து கன்சல்டேஷன் ஜோன் இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது 47,900ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட், 48,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 47,400க்கு கீழ வந்துருச்சு 380க்கு கீழ வந்தாதான் 47,200ன்றது ஒரு சப்போர்ட்டும், 46,958 ஒரு சப்போர்ட்டும், 46,842ன்றது அடுத்த சப்போர்ட்டாவும் பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. ஓகேங்களா? இப்ப நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத பிரேக் அவுட் இந்த கன்சல்டேஷன் ஜோன வந்து பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் வந்து கண்டிப்பா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மார்க்கெட்டா இருக்கும். அதர்வைஸ் வந்து மார்க்கெட்ட வந்து நீங்க வந்து வாட்ச் மட்டும் பாருங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ட்ரேடு சூப்பரா நடந்திருக்கு பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அப்படிதான் இருக்கு. ஒரு பாருங்களேன் 15 மினிட் கேண்டில் தான் 2 நாளாவே இப்படியே சுத்திட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க. இப்ப இதுவுமே இனிமேல் நம்ம வந்து இந்த இடத்துல ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான். நம்மளோட சப்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஜோன வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இத பிரேக் அவுட் பண்ணா தான் அதாவது இன்னைக்கு வந்து லோ இந்த லோ 21,100க்கு பிரேக் அவுட் பண்ணா தான் 21,050 வரும். 20,983ன்றது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். 20,862ன்றது அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டண்ட வந்து 21,237 பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் அடுத்த லெவலான 21,300ன்ற லெவலுக்கு போகும். அடுத்தது 386க்கு போகும். ஸோ நம்ம 300ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த இடத்த வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 386 ஃபர்தரா வந்து பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம குரூப்ல வந்து இன்டிமேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி அப்படின்றத பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டி இங்க இருக்கு. ஸோ மிட் கேப் ஓகே. மிட் கேஃப். இப்போ மிட் கேஃப்ன்றதும் ஓவரா வந்து ரொம்பவே ட்ரேடு அதிகமா குடுத்துருக்கு. இதுவுமே நல்ல சூப்பரா ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு இன்னைக்குமே. என்னத்த சொல்றது? அப்படிதான் இருக்கு பாருங்க. இதுவுமே இந்த பாருங்க 15 மினிட் கேண்டில் தான். ஒரு சும்மா ஒரு பிரேக் அவுட் வந்து குடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு பாருங்களேன். ஒரு 15 மினிட் கேண்டில்ல வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்சல்டேஷன் அதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ இது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்றது மாரி தான் இருக்கு. மிட் கேப் நிஃப்டியுமே ஓரளவுக்கு பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் 15 மினிட் ஓப்பன் ஹையா இருந்தாலுமே அத பிரேக் அவுட் பண்ணி 12 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல பிரேக் அவுட் பண்ணி நம்மளோட ரெசிஸ்டன்ட்குள்ளேயே இருக்கு. ஓகேங்களா? இப்ப 10,800க்கு மேல போனா தான் வந்து இந்த 10,900 போகும். அதே மாரி இந்த 10,750க்கு கீழ வந்தா தான் இன்னையோட டேயோட ஹை டேயோட லோ இந்த 10,700க்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட். அதே மாதிரி 10,652ன்றது அடுத்த சப்போர்ட். மேக்ஸிமம் எனக்கு இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கே வந்து ரொம்பவே வந்து விருப்பமே இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் ஆனால் தானே நம்ம அடுத்தடுத்த விஷயம் சொல்லலாம். இப்போ நம்ம சொன்ன ஒரு விஷயத்த வந்து ஒரு அடுத்தடுத்த லெவலில் வந்து டார்கெட்டே கொடுக்கல.
நம்ம அடுத்த நாளுக்கு இதுதான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அவேர் தான் கொடுக்க முடியும். அதாவது ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து பிரேக் அவுட் குடுக்குது, நிஃப்டி குடுக்குது அப்படின்ற பட்சத்துக்கு, நீங்க இப்படி எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொல்ல முடியுது. ஏன்னா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிடிக்ஷனுமே சொல்ல முடியாது. அதனால வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22,530க்கு மேல போனா மட்டும் தான் ட்ரேட் எடுங்க. அதே மாதிரி கால் சைடு போங்க. 22,320க்கு கீழ போனா மட்டும் தான் நீங்க புட் சைடு போங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் நான் வந்து என்னால சொல்ல முடியுது. ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம குரூப்ல இன்டிமேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ நண்பா.